திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள சிவசக்தி நகரில் தியாகராஜன் என்பவருக்கு சொந்தமான வாடகை பாத்திர கடை இயங்கி வருகிறது. கடையின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கிருந்த பொதுமக்கள் உடனடியாக தாராபுரம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் கடையின் முன்பு எரிந்து கொண்டிருந்த காரை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். தீயை அணைக்க சுமார் 1 மணி நேரம் போராடினர். விசாரணையில் கடையில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக காரில் முதலில் தீப்பற்றி அதற்கு பின்னர் கடைக்குள் பரவியது தெரியவந்துள்ளது. இதில் கடையில் உள்ள 2 சிறிய ரக சரக்கு வாகனங்களின் டயர்கள் தீயில் கருகியுள்ளன. மேலும் கடைக்குள் இருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பிளாஸ்டிக் நாற்காலிகள், மேஜைகள் உள்ளிட்ட பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்துள்ளன. கடையில் 2 கேஸ் சிலிண்டர்கள் இருந்ததால் பெரும் விபத்து ஏற்படும் அபாயம் இருந்தது. தீ விபத்து தொடர்பாக தாராபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.